அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் எதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னா, அதை எப்படி ஈஸியாக நம்மளே கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை ஆதார் லாகின் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க. மை ஆதார் லாகின் அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மை ஆதார் உதயிலேருந்து ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வெல்கம் டு மை ஆதார்னு இருக்கும். இதுதான் கரெக்டான வெப்சைடு. இதில் கீழேருந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்லேருந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணணும். அதுக்கு கீழே கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அதையும் பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் அண்டு கேப்சா கோடு ரெண்டும் கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் பேண்டு கொடுத்துருக்காங்க, எந்த ஏஜுக்குள்ளே இருக்கும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல்னு போட்டு கடைசியில் இருக்க 3 டிஜிட் மட்டும் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கடைசியில் இருக்க 3 டிஜிட்டும் ஷோ பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தாவே தெரியும் உங்களோட எந்த மொபைல் நம்பர் ஆதாரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. இந்த வழியில் தான் ஆதார் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பரை ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கிறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.